ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி பலனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்மம் ராசிக்காரங்க மகமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சனி பயிற்சியில் உங்கள் நட்சத்திரத்துக்கு விழிப்புணர்வு அவசியம். ஞான மோட்சக்காரகன் கேது, ஆத்மகாரகன் சூரியன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இதுவரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து நண்பர்களோடு கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் பிரச்சனை, அலைச்சல், தவறான நண்பர்களால் சங்கடம், குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலை, எதிர்ப்பாளினரால் செய்து வரக்கூடிய வேலையில் குழப்பம், தடைகள், பிரச்சனைகள், வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் பாதிப்பு என்று உங்களை சங்கடப்படுத்தி வந்த சனி பகவான் மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான மீன ராசியில் சஞ்சரித்திருக்கிறார். சனி பகவான் 7 சனி காலத்தில் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய சங்கட பலன்களை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் மொத்தமாக வழங்கிடுவார் என்பது பொது விதி என்பதால் இக்காலத்தில் வீண் செலவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவ குறைவு ஏற்படும். எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். ஒவ்வொன்றிலும் தடை தாமதம் என்ற நிலை ஏற்படும். எதிரிகள் உங்கள் பலவீனத்தை அறிந்து மோதுவார். மறைமுக தொல்லைகள் அதிகரிக்கும். உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்பு ஏற்படும். சிலருக்கு குடும்பத்தில் வெளியூர் சென்று வாழக்கூடிய நிலையும் ஏற்படும். வம்பு, வழக்கு, அவமானம் என்ற நிலைக்கு ஆளாக வேண்டியது வரும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய பார்வைகள் 2, 5, 10ஆம் இடங்களில் உண்டாவதால் குடும்பத்தில் பிரச்சனை, வரவில் தடை, பிள்ளைகளால் கவலை, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் சங்கடங்கள் ஏற்படும். இக்காலத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள், சுயஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை, நடைபெறக்கூடிய உங்கள் தசபுத்தி, இதற்கேற்ப பலன்கள் இன்னும் மாற்றம் ஏற்படும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் சொல்கிற வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. சனி பகவான் மார்ச் 13, 2026 ஏப்ரல் 11, 2026 வரை அஸ்தமனம். ஜூலை 15, 2026 நவம்பர் 30 வரை வக்ரம். மார்ச் 25, 2027 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் 24, 2024 வரைக்கும் அஸ்தமனம். அப்புறம் திரும்ப ஜூலை 28, 2024 டிசம்பர் 13, 2027 வரை வக்ரம். இந்த மாதிரி நிலைக்கு செல்வதால் இக்காலங்களில் அஷ்டம சனியால் அவருடைய பார்வைகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகும். குடும்பத்தில் அப்போது நிம்மதி உண்டாகும். தேவையான வருமானம் வரும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உடலில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். அப்புறம் இதை தொடர்ந்து இந்த சனி பயிற்சியில் ராகு கேதுவுடைய அமைப்பினால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். நவம்பர் 13, 2026 வரை ராகு சப்தமஸ்தானத்திலையும் கேது ஜென்ம ராசிக்குள்ளேயும் சஞ்சரிப்பார். நீங்கள் நம்பியவர்களே உங்களை சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள். குடும்பத்தில் உங்கள் மனதில் நிம்மதி இல்லாமல் போகும். வாழ்க்கை துணையுடன் இடைவேளை அதிகரிக்கும். அதுவும் நவம்பர் 13, 2026 முதல் ராகு சஸ்துரு ஜெயஸ்தானத்திலும் கேது விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் போது சூறாவளியால் சிக்கி அவதிப்பட்டு வந்த நிலை மாறும். நினைத்த வேலைகள் அப்போ நடந்தேறும். செல்வம், செல்வாக்கு ரெண்டுமே அதிகரிக்கும். வம்பு, வழக்குகள் விலகும். ஆரோக்கியமானது சீராகும். அஷ்டம சனியால் உண்டாகக்கூடிய சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகுங்க. இது ராகு கேதுவுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இதை தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம் என்ன செய்யுங்கிறத சொல்கிறேன். குரு பகவான் மே 26, 2020 வரை மிதுனத்திலையும், மே 26, 2026 அக்டோபர் 20 வரை கடகத்திலையும், அக்டோபர் 20, 2026 பிப்ரவரி 13, 2027 வரை சிம்மத்திலையும், பிப்ரவரி 13, 2027 ஜூன் 13, 2027 வரை கடகத்திலையும், ஜூன் 13, 2027 நவம்பர் 16, 2027 வரை சிம்மத்திலையும், நவம்பர் 16, 2027 ஏப்ரல் 17, 2028 வரை கன்னியிலையும் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலைகள் காரணமாக இந்த சனி பயிற்சியில் மிதுனம் மற்றும் உங்கள் ராசியில் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் வருமானமானது உயரும். குடும்பத்தில் இருந்த போராட்ட நிலை மாறும். புதிய சொத்தானது சேரும். திருமண வயதினருக்கு துணையானது அமையும். குழந்தை பாக்கியமானது உண்டாகும். உயர்கல்வி, வேலை என்ற கனவு நனவாகும். கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் ஆடம்பர செலவு கூடும். கையிருப்பு அப்போ கரையும். சிலர் இடம், வீடு, வாகனம் வாங்குவீங்க. கண்ணியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். வழக்கு சாதகமாகும். புதிய தொழில் அமையும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். ஸோ சனி பயிற்சியில் குரு சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். பொது பலனாக பார்க்கும்போது அஷ்டம சனியால் அமைதி உங்களுக்கு பறிப்போகும். அல்லல்கள் உண்டாகும் என்றாலும் மார்ச் 17 முதல் லாபகுருவும்
நவம்பர் 13 2026 முதல் ராகுவும் கடகவும் கண்ணியில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சனி பகவானை பார்க்கக்கூடிய குருவால் உங்கள் நிலை கொஞ்சம் உயரும். உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். வீடு வாகனம் வாங்குவீங்க. வேலை, தொழில், திருமணம், குழந்தை என்ற கனவு நனவாகும். பொன் பொருள் சேரும். எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கூட அந்த டைம் கிடைக்குங்க. அப்புறம் தொழில்காரகனான சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். குரு சஞ்சாரமும் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். வருமானம் உயரும். கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கால்நடை, இயந்திர தொழில், மருத்துவம், மெடிக்கல்ஸ், கெமிக்கல், எக்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட், ஹார்ட்வேர், அப்புறம் ஷேர் மார்க்கெட், சினிமா, சின்னத்திரை, ஜுவல்லரி, ஆடை ஆபரண தொழில்களில் லாபம் தரும் என்றாலும் முதலீட்டில் எச்சரிக்கை தொழிலில் அவசியம். அப்புறம் பணி செய்யக்கூடிய இடத்துல, பணிபுரியக்கூடிய இடத்துல வேலை பளு அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். செய்யாத தவறுக்கு பொறுப்பாக வேண்டிய நிலையும் உண்டாகும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருபவர்கள் பார்த்து வரக்கூடிய வேலையில் கவனமாக இருப்பது, உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரியை அனுசரித்து செல்வது, இதெல்லாம் பணியில் பண்ணுவது நன்மை அளிக்கும். அதனால் அதெல்லாம் பண்ணுங்க. அப்புறம் பெண்களுக்கு உங்கள் கவனக்குறைவால், அலட்சியத்தால் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டியது இருக்குது. அஷ்டம சனி உடல்நிலையில் பாதிப்பையும் அல்லது அவமானத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் என்பதால் குடும்பத்திற்கும் கணவருக்கும் தெரியாமல் இக்காலத்தில் எந்தவித முயற்சிகளும் முதலீடுகளும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உயர்கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் என்ற கனவு நனவாகும். மற்றபடி ரிஸ்க் அதிகம் இருக்குது. அப்புறம் கல்வியில் குருவின் சஞ்சாரம் மற்றும் பார்வைகளால் படிப்பில் கவனம் செல்லணும். உயர்கல்வி கனவு அப்போ தான் நினைவாகும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கவும் அதுதான் வழி. அப்புறம் உடல்நிலையில் அஷ்டம சனி காலம் என்பதால் உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்பு உண்டாகும். பரம்பரை நோய்களும் பருவ நோய்களால் சங்கடத்திற்கு ஆளாவதோடு சிலர் விபத்தையும் சந்திக்க நேரும் என்பதால் உடல்நிலையில் இக்காலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் சங்கடம் என்ற நிலை ஏற்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொள்வது இந்த டைம் அவசியமாக இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக குருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும். பிள்ளைகளால் பெருமையானது உண்டாகும். புதிய இடம், வீடு, வாகனம் என்று வாங்குவதோடு சிலர் புதிய வீட்டில் பால் கூட காய்ச்சுவீங்க. இந்த சனி பயிற்சியில் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன் இதுதான். பரிகாரம் என்னென்னா, பைரவரை வழிபாடு செய்திங்கன்னா பயம் போகும், சங்கடம் விலகுங்க. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் உடல்நலில் கவனம் தேவை. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன், ஆத்மகாரகன் சூரியன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 7வது இடத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து செயல்களில் தடையை, எடுத்த வேலைகளை முடிக்க முடியாத நிலை, மனதில் குழப்பம், உடல்நிலையில் பாதிப்பு, குடும்பத்தில் நெருக்கடி என்று வாழ்க்கை போராட மயங்கி வைத்த சனி பகவான் மார்ச் 6 2026 முதல் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். ஸோ கடந்த 2.5 ஆண்டுகளில் ஏற்பட்ட நெருக்கடிகளே இதுவரை நீங்காத நிலையில் அஷ்டம சனி என்ன செய்கிறது என்ற பயமும் கேள்வியும் உங்களிடம் இருக்கோ. பொதுவாக அஷ்டம சனியின் காலம் என்பது கடும் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய காலம் என்று பல பாடல்கள் கூறுகிறது. இக்காலத்தில் உழைப்பு அதிகரிக்கும். உங்கள் அவசரத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காம போகும் என்றாலும் முயற்சிக்கும் முதலீட்டுக்கும் ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். உங்களிடம் நிதானம் உண்டாகணும். உடல்நிலையில் அக்கறை வேண்டும். பிறருடைய விமர்சனத்துக்கு அஞ்சு செயல்படக்கூடாது. மனதில் ஏதேனும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். இக்காலத்தில் மற்ற கிரகங்கள் சஞ்சார நிலைகள், சுயஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை, இதெல்லாம் பொறுத்து நீங்கள் பரிகாரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை மட்டும் செய்யணும். ஸோ பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரமாக செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும். குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யணும். சங்கடங்கள் விலகும், நன்மை நடக்குங்க. நெக்ஸ்ட்டு உத்திரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சனி பயிற்சியில் எச்சரிக்கை அவசியம். ஆத்மகாரகனான சூரிய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1ஆம் பாதமான சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனே ராசிநாதனாகவும் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் உள்ளார். உங்கள் நட்சத்திராதிபதி சூரியனுக்கு சனி பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடங்களுக்குரிய பலன்களை வழங்கிடக்கூடியவராக இருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைப்பதால் அஷ்டம சனி, கண்டக சனி என்ற பயம் உங்களை விட்டு விலகும். எடுத்த வேலைகள் தடையின்றி நடைபெறும்.
தொழில் லாபம் தரும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், வீண் செலவுகள் கட்டுப்படும், உடல்நல சீராகும், புதிய சொத்து சேரும், உயர்கல்வி திருமண வேலை என்ற கனவு நனவாகும், சமூகத்தில் செல்வாக்கு அந்தஸ்து கூட உங்களுக்கு உயருங்க. உங்களுக்கு பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யணும், அதனால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை இந்த சனிப்பயிற்சியில் பெறுவீங்களோ தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.